இப்போ திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் குழந்தை பிறந்தவங்க அப்படிங்கிற வரலாறு நிறையா இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு நண்பர்கள் திருச்செந்தூர் போய் முருகன் சஷ்டி விரதம் இருந்தேன், அதனால குழந்தை பிறந்துச்சு, முருகனுடைய பேரையே குழந்தைக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குழந்தை இல்லாமல் இருக்கிற மொத்த பேரையும் திருச்செந்தூர் கூட்டிகிட்டு போனால் குழந்தை பிறக்குமா அப்படின்னு இந்த இடத்துக்கு ஒரு கேள்வி வச்சா பிறக்காது. இப்போ இந்த இடத்துக்கு முருகன் செயல்படலையா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா அதுதான் தப்பு. அந்த கேள்வி தான் தப்பு. ஏன்னா அந்த முதல்ல ஒருத்தருக்கு குழந்தை பிறந்துச்சு இல்லையா, அவர் முருகனை மனதார வேண்டினார். வேண்டுனங்காட்டி இப்போ கடவுள்கிட்ட இருந்து ஒரு அருள் கிடைச்சது. அந்த அருளின் வழி அவருக்கு கிடைச்ச குழந்தை. ரெண்டாவது ஒரு அட்டெம்ப்ட் பண்ண இல்லையா, பிரச்சனையாக இருக்கிற எல்லாரையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனோம், பிரச்சனை தீர்ந்துச்சான்னு பார்த்தீங்க, இவன் யாருமே முருகன் கிட்ட பிரச்சனையை தீர்க்கணும்னு கேட்கல. ரெண்டாவது, இவங்க யாருக்குமே முருகன்னா என்னன்னே தெரியல. அப்படி நீங்கள் முருகன்கிட்ட வழிபாடே பண்ணாமல் ஒரே ஒரு தேவைக்காக மட்டும் நான் கோயிலுக்கு போனேன் உடனே எனக்கு குழந்தை கிடைக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் வழிபாட்டு முறை தான் தப்பே ஒழிய முருகன்கிட்ட இருந்து அருள் கிடைக்கலன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு.